அன்பு நண்பர்களே, இன்றைய பதிவில் ஒரு நல்ல கொஸ்டின். புத்தர் பெருமான் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்ட்டார். அப்ப நம்ம ஒரு அன்பர் ஒருத்தர் கேட்டாரு, ஆசை வர காரணம் என்ன ஐயா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்டுவிட்டார். அதாவது இது மிகவும் மிகவும் அற்புதமான கேள்வின்னு வச்சுக்கிங்களேன். அதாவது ஒரு ஆசையினால் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வானது ஒரு கூடவே ஒரு துன்பத்தையும் கொண்டு நிற்கும் அப்படின்றதுக்கான விளக்கத்தை இந்த சொல்லில் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஆசை ஏன் வருது அப்படின்ற கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறார். அதாவது நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண நம்ம உலகியலில் இருக்கக்கூடிய மக்களால் இதை புரிந்து கொள்ள முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த உண்மையை நம்ம சொல்லித்தான். ஆசைக்கு காரணம் சந்தேகம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சந்தேகப்படுறது ஆசையா? சந்தேகப்பட்டால் ஆசை வருமா? அப்போ நான் யார் மேலேயாவது சந்தேகப்பட்டால் உடனே ஆசை வந்துடுமா? அப்படி இல்லை அதனுடைய மீனிங். சந்தேகம்னா என்ன சந்தேகம் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த சந்தேகம் தான் இந்த பிறப்பெடுப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது அப்படின்றது ஒரு காரணமும் கூட. அதாவது சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்று தான் மட்டுமே இருக்கிறதா, இல்லை தன்னை போன்று வேறொரு பிரபஞ்சம் இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அவன் என்னை விட வலுவானவனா, வலு குறைந்தவனா, அறிவில் உயர்ந்தவனா, அறிவில் தாழ்ந்தவனா, இப்படி பல விதமான கேள்விகளுக்கு ஒரு காரணமாக அமையுது. அப்போ இந்த கேள்விகள் தான் அந்த ஆசையை தூண்டுது. என்னன்னா, அப்போ யார் அந்த செகண்ட் பர்சன், அந்த ஒருமை நிலை என்ற ஒரு விஷயத்தில் மாறி வரும் பொழுது யார் அந்த செகண்ட் பர்சன் அப்படின்றத தேடுறதுக்காக ஒரு பிறவி எடுக்கின்ற ஆசை வருகிறது. அந்த ஆசையின் அடிப்படையிலேயே நம்ம பல பிறவிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே எப்பொழுது அந்த ஒருமை நிலை ஒன்று தான் இங்கே இருக்கு, அந்த ஒன்றை தவிர வேற்றொன்று இருக்கிறது என்ற அந்த சந்தேகம்தான் இந்த ஆசை வர காரணமாக இருக்கிறது. மற்றவனை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆசை, இதுதான் அந்த ஆசைங்க. அந்த ஆசையின் மூலயமா வந்த விஷயங்கள் தான் பலவிதமான பிறப்புகள். அந்த பலவிதமான பிறப்புகள் நெவர் எண்டிங் ஸ்டோரிஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு ஒருமை நிலை என்னன்னு தெரியாது, பிரபஞ்சமாக இருக்கிறதா நம்ம உயிர் அப்படின்றது தெரியாது. சரிங்களா? அப்போது ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆன்மீகத்தினுடைய ஆழ்நிலை கருத்துக்களை உணர்ந்தவர்களுக்கு இது நன்றாக புரியும்.
அப்போ இந்த சந்தேகம் இருக்கின்ற வரை அந்த ரெண்டுபட்ட நிலை தான் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எப்பொழுது ஒருவர் நாம் ஒருத்தர் தான், அதை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற அந்த முன்பு ஏற்பட்ட சந்தேகம் தெளிகின்றதோ, அது தெளிந்தவுடன் அவர் தானே தானாய், தானே எல்லாமாய், தானே தானாய் ஆவது என்ற வாக்குப்படி அவர் தானே எல்லாமாக இருப்பார், தானே தானாக மாறிவிடுவார். ஓகேவா? நன்றி.